ஒரு விசை ஆராய்ந்து பார்க்க போகிறோம். அறிவாளர் ஹalleluya ஹalleluya. ஓ தேவ வார்த்தை சொல்கிறது, உங்களிடம் இருக்கிற தேவன் உங்களை கட்டளை கொடுக்கிற தேவன் வார்த்தை சொல்கிறது. ஓ இன்றைக்கு இந்த கால வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை கேட்டுக் கொண்டிருக்கிற எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, இன்றைக்கு தேவ சமூகத்தில் கலந்திருக்கிற இன்றைக்கு நாம் நம்மை ஒரு விசை ஆராய்ந்து பார்க்கும்படியா கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை நாமே ஒப்பு கொடுப்போம். ஹalleluya. அறிமா கதறல் நாம் அன்புள்ளவர்களாய் இருப்போமானால், நாம் கர்த்தருடைய வார்த்தை நமக்குள்ளே நிலைத்திருக்கிறவர்களாய் இருப்போமானால், கிருபையை நாம் சேர்ந்து கொண்டவர்களாய் இருப்போமானால், கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது அவர் வருகைக்கு நாம் ஆயத்தமாய் இருப்போமானால் இவைகள் எல்லாம் கர்த்தர் கூட கொடுப்பார். தெய்வம் கூட கொடுக்கும், படிப்பு கொடுப்பார், வேலை கொடுப்பார், விசேஷம் சரீரத்தில் பலனை தருவார், திருமண வாழ்க்கை அமைக்கும், நல்ல சந்ததியின் கனிகளை தருவார், நல்ல குடும்பத்தை கர்த்தர் தருவார். எப்பொழுது சொன்னார், இருதயத்திலே வார்த்தையை வைத்தால் மாத்திரமேதான் உனக்கு இதெல்லாம் நடக்கும். வார்த்தை இல்லைன்னா உன் வாழ்க்கையில நடப்பதற்கு தாமதம், உன் வாழ்க்கையில நடப்பதற்கு தாமதம், உன் குடும்பத்துல நடப்பதற்கு தாமதம். ஏன் தெரியுமா? வார்த்தை இல்ல, வார்த்தை குறைவாய் இருக்கிறது. வார்த்தை சொல்லுகிறது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். விடுதலையாக்குற சத்தியம் உனக்குள் இருக்குமானா உன்னுடைய அவைகள், நரம்புகள், எலும்புகள், உன்னுடைய சந்தைகள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய அபிஷேகத்தின் வல்லமை எல்லாவற்றையும் மாற்ற செய்யும். நீங்க போதும் உங்க எனக்கப்பா, நீங்க போதும் சொல்லுவோம் இன்பமே
செலுத்துகிறோம். நன்றி 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 செலுத்துகிறோம். வாய்களை திறந்து கண்கள் ஓடி கர்த்தரை துதிக்கிறவர்களாம் உணர்வுள்ள கர்த்தரை ஆவியானவர் செய்வார். சூழ்நிலை மாறும். நீ கர்த்தருக்கு பிரியமாய் மாறும்போது, நீ கர்த்தருக்கு பிரியமாய் செயல்பட ஆரம்பிக்கப்படும் போது கர்த்தர் எல்லா நுகத்தை மாற்றுவார், எல்லா கட்டுகளை உடைப்பார், எல்லா சாபங்களை மாற்றுவார், எல்லா விதமான சூழ்நிலைகளை தெய்வம் மாற்ற ஆரம்பிக்கிவிட்டது. இன்னைக்கு தெய்வ சமூகத்தை நம்மை நாம போடுவோம். சுதந்திர நாம் யாரையும் பின்பற்றுகிறோம். நாம் யாரும் திரும்ப தானா வாழ்க்கையில அவரை பின்பற்றுகிற அனுபவம், நான் அவனோடு இருக்கிற அனுபவம் தானா வந்துடும். வார்த்தை உன் இருதயத்துல இருக்குமானா எல்லாம் கூடி வரும், எல்லாம் தானா நடக்கும். எல்லாம் நீ பாரு. இப்போ கர்த்தருடைய கர்த்தருடைய வார்த்தை இருதயத்துல வைத்து வைக்கும்போது நடக்காத ஒன்றை பார்த்து கவலைப்படாத, அதை பார்த்து சொல்றேன், இயேசுவின் நாமத்தினால இந்த சூழ்நிலை என் வாழ்க்கையில நடக்காததுக்கு காரணம் என் இருதயத்துல வார்த்தை இல்லை. அதே நேரத்துல கர்த்தர் மழை வரப்பட்டார், மழை நிறுத்தினார். அதே தேவனாகிய கர்த்தர் உன் வாழ்க்கையில இருக்கிற சூழ்நிலை, குடும்பத்தில் இருக்கிற சூழ்நிலைகள் உடைய எல்லாவற்றையும் மாற்ற வல்லவராய் இருக்கிற தெய்வத்தின் மாதத்துல உன்னை நீ ஒப்புக்கொடு, உன்னுடைய வாழ்க்கையை ஒப்புக்கொடு. நீ குறைவா இருக்கிற உன் குறைவுகளை மாற்ற கர்த்தரால மாத்திரம்தான் முடியும், மனுஷனால முடியாது, எந்த சூழ்நிலையால முடியாது. தெய்வம் சொன்னா அப்படியே நடக்கும். இந்த ராத்திரியில கர்த்தர் நன்மை செய்வார். இன்றைக்கு ஒரு தீர்மானமான கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி, ஆண்டவரே என் இருதயத்தினுடைய வார்த்தையை எழுதுகிறப்பா, இந்த வார்த்தை சொல்லுகிறது, இல்லாத ஒன்றை இருக்கிற மாதிரி அழைக்கிற தெய்வம் இன்னைக்கு எனக்குள்ள இருக்குது. என் வாழ்க்கையில இல்லாத ஒன்றை ஆண்டவரே நீர் இருக்க பண்ணும் என்று சொல்லி சொல்லும் போது அந்த வார்த்தை அப்படியாய் கனி கொடுக்க ஆரம்பிக்கும், அந்த வார்த்தை அப்படியாய் நடக்க ஆரம்பிக்கும், அந்த வார்த்தை அப்படியாய் கர்ப்பமாய் பிறக்க ஆரம்பிக்கும், அந்த வார்த்தை அப்படியா வாழ்க்கையில வேலை செலுத்த உருவாக்கும், அப்படியா அந்த படிப்புல உருவாக்கும், அப்படியா அந்த வார்த்தை உன்னுடைய கால்களை மான்கால்களை மாற்றும், உன் சரீரத்தை அந்த வார்த்தை பலனுள்ளதாய் மாற்றும். பலப்படுதல் கிறிஸ்துவாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் என்று சொல்லு. கர்த்தருடைய வார்த்தை பலனை கொண்டு வரும், சுகத்தை கொண்டு வரும், ஆரோக்கியத்தை கொண்டு வரும், நன்மையை கொண்டு வரும், ஞானத்தை கொண்டு வரும். நடக்க முடியாது கர்த்தருடைய விசுவாசம். இன்னைக்கு ஒரு தீர்மானம் ஒன்று ஆண்டவருடைய சமூகத்தில், ஓ ரீமாக்க தரல் அறிவா லபாரமா நன்றி ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே நன்றி வருகிறோம். நாளிலே ஆண்டவரே அடுத்தது ஒவ்வொரு குடும்பத்துக்கு ஆட்சிக்கிறோம். அந்த சிறு பிள்ளைகள், பெரியவர்கள், வாலிப பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஆட்சிக்கிறோம். வார்த்தை கேட்டுக்கொண்டது ஒவ்வொரு குடும்பத்தாரை ஆசைப்படுங்க. இந்த ஒளிபரிக்கு மூலியமா கேட்டுக்கொண்டது ஒவ்வொரு குடும்பத்தை நீங்க பொறுப்பெடுத்து நடத்துங்கப்பா. எல்லா சூழ்நிலையிலும் ஒவ்வொருவரையும் தேவனை நடத்தபடி ஆட்சிக்கிறோம். எல்லா சூழ்நிலையிலும் ஒவ்வொரு குடும்பத்தை தேவனை நடத்தபடி ஆட்சிக்கிறோம். ஒவ்வொருவரையும் குறைவுகளை நிறைவாக்கி அடுத்த 7வது மாசத்துல ஒவ்வொருவரும் சாட்சியாய் சொல்ல கர்த்தர் நீர் அனுக்கிரகம் பாராட்டபடியாச்சு. சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறார், ஆண்டவரே என் கிருபை மாத்திரம் எனக்கு போதும். இயேசு வார்த்தை சொல்லுகிறது, தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்லி வார்த்தை சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து வார்த்தை உனக்குள் இருக்கும், அவருக்கு பிரியமாய் நடக்காது. அவருடைய வார்த்தை உனக்குள் இருக்கும்போது உன்னுடைய எல்லா மாற்றத்தை கர்த்தர் மாற்றிக் கொள்வார். அற்புதத்தை கர்த்தர் செய்ய
அப்படியாக செய்ததுக்காக நன்றி சொல்கிறேன். எல்லா கருணை எல்லா நல்ல சமூகத்தில் எல்லா நன்மையாய் வளர்க்கப்பட்டது. எல்லா கடைகளையும் உடைத்ததுனால் எல்லா சாபங்களை கருத்துக்களை கருத்துக்கள் எல்லா வேலைகளும் சோர்வு வியாதிகள் எல்லாத்தையும் கற்று எல்லாருக்கும் குடும்பத்தில் பிள்ளைகளுக்கு வாழ்க்கைக்கு எல்லாத்தையும் கற்று நன்மையாக மாற்றி தந்தவர்களாக நன்றி சொல்ற கோடி கோடியாக சொல்றோம். இந்த விலைக்கு செய்த நன்மைகளுக்காய் நன்றி சொல்றோம். அப்படி பிள்ளைகளை விடப்படுத்தது சுமந்ததுக்கு ஆரோக்கியத்துக்கு நன்மை செய்திருக்காய். அண்டவரே அவர்கள் ஒவ்வொருவரையும் அண்டவரே தாவளை பாக்கியவானாய் அண்டவரே அவர்கள் தாவளை இஸ்ரவேல் சமாதானத்தை அவர்கள் பெற்றுக் கொள்ள முடியாது. கர்த்தனை உதவி செய்தபடினால நன்றி சொல்கிறோம். அவர்கள் கோடா கோடியா பெருக கர்த்தனை உதவி செய்தபடினால நன்றி சொல்கிறோம். அடுத்த எல்லாவற்றையும் பொறுப்படுத்தல் வாசித்து இயேசு நாமத்தில் பிதாவே ஆமென் ஆமென். நாம் சேர்ந்து சொல்லுவோம். எல்லா சத்தமா சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பஸ் நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல நன்மைகளுக்காக. ஆமென் ஆமென். யாரோடாக இயேசு கிறிஸ்துவின் பிதாவுடைய பரிசுத்த ஆவியினுடைய நன்மையையும் சமாதான சமாதானம் நாம் அனைவருடைய செய்து நம்ம சுத்தவர்களோடு என்று கொண்டு சதா காலத்தை ஆமென் ஆமென்.